இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, HPCLலேருந்து வந்திருக்கும் ஒரு அசத்தலான புதிய வேலைவாய்ப்பை பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் படித்தவங்க மட்டும் தான் இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,000 ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸும் கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னைக்குன்னா ஜனவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, என்னென்ன போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதா இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா HPCLலேருந்து வந்திருக்குது. அதுவும் GATங்கிற போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த ஜாப்க்கான நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்திருக்குன்னா டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வந்திருக்கு. இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி என்றைக்குன்னா ஜனவரி மாதம் 13ஆம் தேதிக்குள்ள அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க வந்து என்னென்ன இதுக்கெலாம் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் இருக்காங்கன்னா சிவில், மெக்கானிக், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் IT, பெட்ரோலியம் இன்ஜினியரிங், இந்த குரூப்ஸ்க்குலாம் வந்து இவங்க வந்து அப்ரெண்டிஸ் இருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசுலேருந்து 25 வயசுக்கு இருக்கவங்க மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்லி வந்து இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் IT, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இது படித்தவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த அப்ரெண்டிஸ்க்கு. மற்ற கேண்டிடேட் அதாவது ஜென்ரல், OBC, EWS பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட இது டிகிரியில் வந்து மினிமம் வந்து 60% எடுத்தால் மட்டும் அப்ளை பண்ண முடியும். அதுவே SC, ST, PWD கேண்டிடேட்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 50% மார்க் எடுத்திருந்தாலும் இதுக்கு அவங்க எலிஜிபிள் தான் அப்ளை பண்ண முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 25,000 சொல்லியிருக்காங்க. அதாவது 20,000 வந்து உங்களுக்கு வந்து HPCLலேருந்தும் 4,500 வந்து டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து GOIலேருந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. டோட்டலாக வந்து 25,000 வந்து இதுக்கு வந்து ஸ்டைஃபண்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ஜாப்புக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ கிடையாது. இன்டர்வியூ வச்சு மட்டும்தான் ஜாப்க்கு வந்து ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க. யாரெல்லாம் ஓகே அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க. அது உங்களோட மார்க் அடிப்படையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இன்டர்வியூ வச்சு தான் அது மூலமாக தான் ஆட்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் டென்டேட்டிவாக வந்து ஜனவரி மாதம் இல்லைனா பிப்ரவரி மாதம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக இந்த ஜாப்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக கீழே வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இது கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஒருத்தரால் ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.